ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 31/12/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, மதுபன் புனிதத்திலும் புனிதமான தந்தையின் வீடாகும். இங்கு நீங்கள் எந்த ஒரு தூய்மையற்றவரை கூட்டிக் கொண்டு வர முடியாது. கேள்வி: இந்த ஈஸ்வரிய சேவையில் யார் உறுதியான நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? பதில்: முதல் பாயிண்ட், அவர்கள் புகழ்ச்சி இகழ்ச்சி அனைத்திலும் நிதானத்துடன் காரியம் செய்வார்கள். 2, கோபப்பட மாட்டார்கள். 3, யாரையுமே தேகத்தை பார்க்கும் பார்வையில் பார்க்க மாட்டார்கள். ஆத்மாவைத்தான் பார்ப்பார்கள். ஆத்மாவாகி ஆத்மாவுடன் பேசுவார்கள், அதாவது ஆத்ம உணர்வுடன் பேசுவார்கள். 4வது பாயிண்ட், கணவன் மனைவி சேர்ந்து இருந்தாலும் தாமரை மலர் போல இருப்பார்கள். 5வது பாயிண்ட், எந்த விதமான ஆசைகளும் வைத்துக்கொள்ள மாட்டார்கள். பாடல்: வீட்டில் பூச்சி ஏன் எரிந்து போகாது? ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். அதாவது பகவான் ஆன்மீக மாணவர்களுக்கு கற்பிக்கின்றார். அந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கும் குழந்தைகளுக்கு ஆன்மீக மாணவர்கள் என்று கூற மாட்டார்கள். அதாவது காட்லி ஸ்டூடெண்ட், இறை மாணவர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவர்கள் இருப்பதே அசுர விகாரி சம்பிரதாயத்தினராக. இதற்கு முன்பு நீங்கள் கூட அசுர, அதாவது ராவண சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது ராமராஜ்யத்திற்கு செல்வதற்காக 5 விகாரங்கள் என்ற ராவணன் மீது வெற்றி அடைவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஞானத்தை பெறாதவர்களுக்கு நீங்கள் ராவண ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள் என்று புரிய வைக்க வேண்டி வருகின்றது. சுயம் புரிந்து கொள்வது இல்லை. பாபா சொல்கிறாங்க, நாங்கள் எல்லையில்லாத தந்தையிடம் படிக்கின்றோம் என்று நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருக்கு கூறும் பொழுது அவர்கள் நிச்சயம் செய்து கொள்கிறார்கள் என்பது அல்ல. எவ்வளோதான் இங்கே சுயம் பகவானே படிப்பு சொல்லித்தராரு, ஆத்மாக்களுக்கான தந்தை படிப்பு சொல்லித்தராரு அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட நிச்சயம் ஏற்படுவது இல்லை அப்படின்றார் பாபா. ஆகையால் பாபா சொல்கிறாங்க, புதியவர்களுக்கோ இங்கு வருவதற்கான அனுமதி கிடையாது மதுபனுக்கு. ஆகையால் பர்மிஷன் லெட்டர் இல்லாமல் போக முடியாதுன்றார், யாரும் வரவும் முடியாதுன்றார் பாபா. ஆனால் அவ்வப்போது யாராவது வந்து விடுகிறார்கள். இது கூட நியமத்திற்கு புறம்பானதாகும். பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொருவருடைய முழு விவரம், பெயர் ஆகியவற்றை எழுதி கேட்க வேண்டி உள்ளது. பாபா இவங்கள அனுப்பலாமா அப்படின்ட்டு. அப்போ பாபா சொல்லுவாங்க, சரி அனுப்பி வைங்க அப்படின்ட்டு. ஆகிய பாபா சொல்கிறாங்க, அசுர பதீத உலகத்தின் மாணவர்களாக இருந்தார்கள் என்றால் தந்தை புரிய வைப்பார். அந்த படிப்போ விகாரிகள் பதீதர்கள் படிப்பிக்கின்றார்கள். இங்கே இறைவன் கற்பிக்கின்றார். அந்த படிப்பினால் 1 பைசா மதிப்பின் பதவி கிடைக்கின்றது. இது ஈஸ்வரிய கல்வியாகும். இதில் நிச்சய புத்தி உடையவர்களே வெற்றி அடைகிறார்கள். அதாவது உலகத்தின் மீது ஆட்சி புரிவார்கள். ராவண சம்பிரதாயத்தினரோ இதை அறியாமல் உள்ளார்கள். இதில் மிகவும் எச்சரிக்கை வேண்டும். பாபா சொல்கிறாங்க, அனுமதியின்றி யாருமே உள்ளே வர முடியாது. இது ஒன்றும் உலாவுவதற்கான இடம் கிடையாது. சிவபாபா இந்திரன் எனவும் அழைக்கப்படுகின்றார். இது இந்திர சபையாகும். 9 ரத்தினங்களின் மோதிரங்களை கூட அணிகிறார்கள். அந்த ரத்தினங்களில் நீலம், மரகதம், மாணிக்கம் கூட இருக்கும். இது எல்லாமே பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கு. அது தேவதைகளுடைய பெயர். ஆத்மாக்களாகிய நீங்கள் பறக்கக்கூடிய தேவதைகளாக ஆகிறீங்க. உங்களுடைய வர்ணனை தான் இருக்குது. மோதிரத்தில் கூட ரத்தினங்களை பதிக்கும் பொழுது அதில் புஷ்பராகம், நீலம்,
கோமேதகம் கூட இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு கல்லினுடைய விலை 1000 ரூபாய் இருக்கும். இன்னொன்னுடையது 10, 20 ரூபாய். இந்த மாதிரி தான் குழந்தைகளில் கூட வரிசை கிரமமாக இருக்குது. படிக்கிறது வரிசை கிரமம்ன்றதுனால இப்போ பதவியும் வரிசை கிரமமாக கிடைக்கிது அப்படின்றாங்க பாபா. இப்போ ராஜதானி ஸ்தாபனை ஆகுது இல்லையா, தந்தை கற்பிக்கின்றார். இந்திரன் என்று அவருக்குத்தான் கூறப்படுகின்றது. இது ஞான மழையாகும். ஞானமோ தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. உங்களுடைய லட்சியம் நோக்கமே இதுதான். இறைவனே கற்பிக்கின்றார் என்ற நிச்சயம் ஏற்பட்டுவிட்டால் பிறகு அவர்கள் படிப்பை விடமாட்டார்கள். பாபா சொல்கிறாங்க, 5 விகாரங்கள் அரைக்கல்பத்தின் எதிரியாகும். தேக அபிமானத்தில் ஓங்கி அரைந்து விடுகின்றன. மாயை மிகவுமே கூடியது. ஒரு அறை அரைந்து வீழ்த்தி விடுகின்றது. நாம் ஒருபொழுதும் விழமாட்டோம் என்று நினைக்கிறார்கள். பிறகும் மாயை அரைந்து விடுகின்றது. இங்கு கணவன் மனைவி இருவருமே தூய்மையாக ஆக்கப்படுகின்றார்கள். அது கூட இறைவனைத் தவிர வேறு யாருமே ஆக்க முடியாது. இது ஈஸ்வரிய மிஷன் ஆகும். தந்தைக்கு படகோட்டி என்றும் கூறப்படுகின்றது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் படகு ஆவீர்கள். அனைவருடைய படகுகளையும் கரையேற்றுபவர் சிவபாபா தான். உண்மையின் படகு ஆடும் அசையும், ஆனால் மூழ்கிவிடாது என்று கூறவும் செய்கிறார்கள். ஏன்னா இங்கே எவ்வளோ ஏராளமான மடங்கள் வழிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஞானம் பக்திக்கிடையே எவ்வளோ சண்டை ஏற்படுறது போல் இருக்குது. சில சமயம் பக்திக்கு கூட வெற்றி ஏற்படும் அவங்களுக்கு, ஆனால் கடைசியில் ஞானத்துக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்றார் பாருங்க. பாபா சொல்கிறாங்க, ஹீரோ ஹீரோயின் பாகம் உங்களுடையது. இப்பொழுது நடிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த சமயத்தில் யுத்தம் நடக்கின்றது. உங்களிலும் கூட நிறைய பேர் இந்த விஷயங்களை முற்றிலும் புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். பாபா சொல்கிறாங்க, இந்த ஹால் ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி, அதாவது புனிதத்திலும் புனிதமானது ஆகும். போப்பிற்கு ஹோலி, அதாவது புனிதமானவர் என்கிறார்கள். இந்த தந்தையோ, அதாவது சிவபாபா ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி, இவர் தான் புனிதத்திலும் புனிதமானவர். அதில் பாபா சொல்கிறாங்க, நான் இவங்க எல்லாருக்குமே நன்மை செய்ய வேண்டியிருக்கு. இவை அனைத்தும் விநாசமாக போகின்றது. இதை கூட எல்லோரும் புரிந்து கொள்கிறார்களா என்ன? கேட்கிறார்கள் என்றாலும் கூட ஒரு காதால் கேட்டு மறு காதால் வெளியேற்றி விடுகிறார்கள். தாரணை செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. இதுபோல் ஊமைகள் செவிடர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். பாபா சொல்கிறாங்க, யார் பக்குவமான நிச்சய புத்தி உடையவர்களோ அவர்கள் முந்தைய கல்பத்திலும் கூட நாம் இந்த ஆட்சி புரிந்திருந்தோம் என்று புரிந்திருப்பார்கள். பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, இப்பொழுது தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். எந்த ஒரு சட்டத்திற்கு புறம்பான காரியத்தையும் செய்யாதீர்கள். நிந்தை புகழ் எல்லாவற்றிலும் பொறுமையை தாரணை செய்ய வேண்டும். கோபம் வரக்கூடாது. நீங்கள் எவ்வளவு உயர்ந்த மாணவர்களாவீர்கள். பகவான் தந்தை கற்பிக்கின்றார், அதுவும் டைரக்டாக நமக்கு சொல்லித்தரார். பிறகு எவ்வளவு குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள். ஏன்னா சாதாரண உடல் இல்லையா, தேகதாரியை பார்க்கறதுனால நீங்கள் அந்த அளவிற்கு உயர முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஆத்மாவை பாருங்க, ஆத்மா இங்கு பூர்வ மத்தியில் இருக்குது. ஆத்மா தான் கேட்டு தலையசைக்குது. எப்போவுமே ஆத்மாவை பார்த்து பேசுங்க. ஆத்மாவாகிய நீங்கள் இந்த சரீரம் என்ற பீடத்தில் அமர்ந்திருக்கீங்க. பூர்வ மத்தியில் நீங்கள் தமோ பிரதானமாக இருந்தீங்க, இப்போ சதோ பிரதானமாக ஆகுங்க. அயல் பாபா சொல்கிறாங்க, தன் ஆத்மானு உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதால தான் தேக உணர்வு விடுபடுன்றார். ஏன்னா அரை கல்பமாக தேக அபிமானம் தங்கி இருக்கு இல்லையா அப்படின்றார். அயல் பாபா சொல்கிறாங்க, இப்போ ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்க. ஆத்மா தான் எல்லாவற்றையும் தாரணை செய்கிறது. உண்பது அருந்துவது எல்லாமே ஆத்மாதான் செய்கின்றது. தந்தைக்கு அபோக்தா, அதாவது எதையும் அனுபவிக்காதவர் என்று கூறப்படுகிறது. என அவர் நிராகாரமானவர். இந்த சரீரதாரிகள் எல்லாமே செய்கின்றார்கள். அவர் உண்பது அருந்துவது எதுவும் கிடையாது. உங்களுடைய புத்தியில் இப்பொழுது முழு ஞானம் உள்ளது. நான் தான் கல்ப கல்பமாக உங்களுக்கு படிப்பிக்கின்றேன்.
அதுவும் பாபா சொல்கிறாங்க, நான் கல்பகல்பமாக உங்களுக்கு படிப்பு சொல்லித்தரேன், மேலும் சாட்சியாகி பார்க்குறேன், பார்வையாளராக இருந்து உங்களுடைய நடிப்பை பார்க்குறேன் அப்படின்றார் பாபா. கலியுகத்திற்கு இப்பொழுது இன்னும் 40,000 வருடங்கள் மீதம் உள்ளன என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே கோரமான இருளில் இருக்கிறார்கள் அல்லவா? இதற்கு அறியாமை எனும் இருள் என்று கூறப்படுகின்றது. குழந்தைகள் மிகுந்த குஷியில் மூழ்கி இருக்க வேண்டும். எல்லாமே உள்ளது, எந்த ஒரு ஆசையும் இல்லை. முந்தைய கல்பத்தைப் போல நமது எல்லா விருப்பங்களும் பூர்த்தி ஆகிவிடுகிறது என்பதை அறிந்துள்ளீர்கள். எனவே வயிறு நிரம்பி இருக்கின்றது. யாருக்கு ஞானம் இல்லையோ அவர்களுக்கு வயிறு நிரம்பி இருக்குமா என்ன? குஷி போன்ற சத்துணவு இல்லை என்று கூறப்படுகின்றது. அகில பாபா சொல்கிறாங்க, முழுமையாக மகாவீரர் ஆக வேண்டும். மாயை அசைக்க முடியாமல் இருக்க வேண்டும். கண்கள் மீது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். குற்றப்பார்வை ஏற்படக்கூடாது. பெண்ணை பார்ப்பதால் சஞ்சலத்தன்மை உடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அட, நீங்கள் சகோதர சகோதரி, குமார் குமாரி ஆவீர்கள் அல்லவா? பிறகு கர்மேந்திரியங்கள் ஏன் சஞ்சலப்பட வேண்டும்? பாபா சொல்கிறாங்க, ஒரு சிலரோ மிகவும் நன்றாக சேவை செய்கிறார்கள். கன்னியர்கள் கூட பீஷ்ம பிதாமகர் ஆகியோர் மீது அம்பு எய்திருக்கிறார்கள் அல்லவா? கீதையில் கொஞ்ச நஞ்சம் இருக்கின்றது. இது இருப்பதே பகவானுவாச், அதாவது பகவானின் மகா வாக்கியம். ஒருவேளை கிருஷ்ண பகவான் கீதை கூறியிருந்தார் என்றால் பின் நான் யாராக இருக்கின்றேன், எப்படி இருக்கின்றேன் என்பதை யாரோ ஒருவர்தான் அறிந்துள்ளார்கள் என்று ஏன் கூற வேண்டும்? கிருஷ்ணர் இங்கே இருந்திருந்தா என்ன செஞ்சுருப்பாங்க? அவ்வளோ கூட்டம் ஓடி வந்திருக்கும் இல்லைங்களா? ஆனால் பாபா சொல்கிறாங்க, கிருஷ்ணருடைய சரீரம் இருப்பது சத்யுகத்தில். நான் கிருஷ்ணருடைய அநேக ஜன்மங்களினுடைய கடைசி பிறவியினுடைய சரீரத்தில் பிரவேசமாகியிருக்கேன். இதை தெரியாமல் இருக்காங்க. அதில் பாபா சொல்கிறாங்க, பாபாவினுடைய புத்தி எல்லா சென்டர்களின் நெருங்கிய குழந்தைகளுடைய பக்கம் சென்று விடுகிறது. அதிகமான நெருங்கிய குழந்தைகள் இங்கே வரும் பொழுது பிறகு இங்கே பார்க்கின்றேன். இல்லையென்றால் வெளியில் இருக்கும் குழந்தைகளை நினைவு செய்ய வேண்டி வருகிறது. அவர்களுக்கு முன்னால் ஞான நடனம் புரிகின்றேன். பெரும்பான்மையானோர் ஞானம் உடைய ஆத்மாக்களாக இருக்கும் பொழுது ஆனந்தமும் ஏற்படுகின்றது. பெண் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றீர்கள். சத்யுகம் என்பது சொர்க்க வாசல், கலியுகம் என்பது நரகத்தின் வாசல். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஆத்மாதான் ஒவ்வொரு பிறவியிலும் விதவிதமான ஆடை, அதாவது உடையை எடுத்துக்கொள்கின்றது. இப்பொழுது ஆத்மாக்களாகிய நாம் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். ஆகையால பாபா சொல்கிறாங்க, தந்தையிடம் நினைவை ஏற்படுத்த வேண்டும். இதுவே முக்கிய விஷயமாகும். நான் ஆத்மாவுடன் தான் பேசுகின்றேன் என பாபா கூறுகின்றார். ஆத்மா இரு புருவ மத்தியில் இருக்கின்றது. இந்த உறுப்புக்கள் மூலம் கேட்கின்றது. ஆத்மா சரீரத்தில் இல்லை என்றால் சரீரம் பிணமாகி விடுகின்றது. தந்தை வந்து இந்த அற்புதமான ஞானத்தை கொடுக்கின்றார். பரமாத்மாவை தவிர இந்த விஷயங்களை யாருமே புரிய வைக்க முடியாது. சந்நியாசிகள் ஆகியோர் ஆத்மாவை பார்க்கிறார்களா என்ன? அவர்களோ ஆத்மாவை பரமாத்மா என்று நினைக்கின்றார்கள். இரண்டாவது, ஆத்மாவில் பதிவுகள் எதுவும் ஏற்படுவது இல்லை என்கின்றார்கள். சரீரத்தை கழுவ கங்கைக்கு செல்கிறார்கள். ஆத்மாதான் பதீத்தமாக ஆகின்றது என்பதை புரிந்து கொள்வது இல்லை. ஆத்மாதான் எல்லாமே செய்கின்றது. ஆத்மா செய்யறதுனால தான் அந்த பாவ புண்ணிய கர்மம் ஆத்மாவுடைய சன்ஸ்காரத்தில் ரெக்கார்ட் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி தான் ஆத்மாவுக்கு அடுத்த பிறவின்றது ஏற்படுது. எல்லாம் பாபா சொல்கிறாங்க, ஆத்மா நிர்லேப் கிடையாது, அதில் எல்லாமே ஒட்டுன்றார். தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார், நான் இன்னார் ஆவேன், இவர் இன்னார் ஆவார் என்று நினைக்காதீர்கள். எல்லாருமே ஆத்மாக்கள். ஜாதி மதம் போன்ற எந்த வேற்றுமையும் இருக்கக்கூடாது. தன்னை ஆத்மா என்று உணருங்கள். இந்த எல்லா தர்மங்களும் தேகத்தினுடையது ஆகும். ஆனால் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையோ ஒரே ஒருவர் ஆவார்.
பார்ப்பது கூட ஆத்மாவைத்தான் பார்க்க வேண்டும். அனைத்து ஆத்மாக்களின் சுய தர்மம் அமைதியாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், எந்த விஷயம் பயனுள்ளதாக இல்லையோ அதை ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டுவிட வேண்டும். தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள், தீயதை பேசாதீர்கள் என்று தந்தை என்ன படிப்பினை கொடுக்கின்றாரோ அதை தாரணை செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், எந்த ஒரு எல்லைக்கு உட்பட்ட ஆசைகளும் கொள்ளக்கூடாது. கண்கள் மீது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். குற்றப்பார்வை பார்க்கக்கூடாது. எந்த ஒரு கர்மேந்திரியங்களும் சஞ்சலப்படக்கூடாது. குஷியில் நிரம்பியவராக இருக்க வேண்டும். பாபா வரதானம் தராங்க. மாயாவின் விளையாட்டை சாட்சியாகி பார்க்கக்கூடிய சதா பயமற்ற மாயாஜீத் ஆகுக. மாயாவினுடைய விளையாட்டை சாட்சியாகி பார்க்கக்கூடிய சதா பயமற்ற மாயாவை வென்றவர் ஆகுக. விளக்கம், ஒவ்வொரு நேரமும் எப்படி குழந்தைகளாகிய உங்களுடைய ஸ்டேஜ் முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறதோ அதுபோல் இப்பொழுது மாயாவின் போராட்டம் இருக்கக்கூடாது. மாயா நமஸ்காரம் செய்வதற்காக வரலாம், போராடுவதற்காக அல்ல. மாயா வந்துவிட்டாலும் கூட அதை விளையாட்டு என புரிந்து கொண்டு பாருங்கள். எப்படி இந்த எல்லைக்குட்பட்ட விளையாட்டை நீங்கள் பார்க்குறீங்க, அது சாட்சியாக இருந்து தானே பார்க்குறீங்க. அதுபோல் இங்கேயும் வரக்கூடிய மாயாவை விளையாட்டாக பாருங்கள். மாயா எந்த மாதிரியான பயங்கரமான ரூபமாக இருந்தாலும் நீங்கள் அதை பொம்மை விளையாட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு மஜா வரும், ஆனந்தம் ஏற்படுன்றார். பிறகு அதனால் பயப்படவோ மனம் கலங்கவோ மாட்டீர்கள். எந்த குழந்தைகள் சதா விளையாட்டு வீரராகி சாட்சியாகி மாயாவின் விளையாட்டை பார்க்கின்றார்களோ அவர்கள் சதா பயமற்றவராக மாயாவை வென்றவராக ஆகிவிடுவார்கள். ஸ்லோகன், கோபம் என்பது அருகிலேயே வர முடியாதபடி அத்தகைய அன்பின் கடல் ஆகுங்கள். இன்றைய அவ்யக்த சமிக்ஞை. கர்மாத்தீத் என்றால் கர்மத்தின் அடிமை இல்லை, கர்மங்களை சார்ந்திருப்பதும் இல்லை. சுதந்திரமாகி கர்மேந்திரியங்களின் மூலம் கர்மம் செய்வீங்கள். செய்யக்கூடிய செயலுக்கும் அடிமை கிடையாது. அந்த செயல் இப்படி தான் வரணும் அப்படின்ட்டு அதை சார்ந்து இருக்கக்கூடாது, அதில் பற்று இருக்கக்கூடாதுன்றார். பாடல் உள்ளது, செய்து கொண்டிருந்தாலும் செய்யாதவர், அதாவது எந்த கர்மம் செய்தாலும் அதிலிருந்து விலகி இருக்கக்கூடியவர். சம்பந்தம் தொடர்பில் இருந்தாலும் கர்மாத்தீத். அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஒரு பற்றுதலும் இருக்கக்கூடாது. சேவையும் கூட பற்றுதலுடன் இல்லாமல் நிமித்த பாவத்துடன், அதாவது நான் கருவி அப்படின்ற அந்த உணர்வோடு இருக்கணும். இதனால் சகஜமாகவே நீங்கள் ஈஸியாக கர்மாத்தீத் ஆயிடுவீங்க அப்படின்றார் பாபா. அச்சா. ஓம் சாந்தி.